தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விக்கிரவாண்டி அருகே காணை கிராமத்தில் உள்ள நேரடி நெல் நிலையம் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளை ஒரு வாரமாக காத்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததற்கான காரணம் என்ன? விவசாயிகள் இது தொடர்பாக என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட காணை அருகே உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் காணையை சுற்றி உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் ஆண்டுதோறும் பயிர் செய்யும் நெல்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். தாளடி, அதாவது சம்பா பருவத்திற்கான அறுவடை துவங்கி நெல் கொள்முதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் காணையில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நெல் கொள்முதலுக்கு திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் 10 நாட்களுக்கு முன்பாக அறுவடை செய்த, அதாவது தை மாதம் என்றாலே நெல் அறுவடை மாதம் என காலங்காலமாக பேசப்பட்டு வருகின்ற மாதம். இதனால் 10 நாட்களுக்கு முன்பாக அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை காலை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாதால் அங்கிருக்கு விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு காத்து கொண்டு இருக்கிறார். இதனால் தினந்தோறும் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை வெயிலில் உலர்த்து பணியில் ஈடுபடுவதால் கூடுதல் சுமை ஏற்படுவதாகவும் நெல் கொள்முதலுக்கு காத்து கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். நெல் கொள்முதல் துவங்காததால் நெல் மூட்டைகள் தேங்கி விவசாயிகள் பாதிப்படைவதோடு வாகனத்திலேயே நிறுத்தி வைக்கும் நிலை உள்ளதால் உடனடியாக நெல் கொள்முதலை துவங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். நெல் கொள்முதல் செய்யப்படாமல் உள்ளது குறித்த கொள்முதல் நிலைய அதிகாரிகள் கேட்டபோது புதன்கிழமை துவங்க உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். யுவராணி. விவரங்களுக்கு நன்றி வினோத். மாவட்டம் காணை கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக விவசாயிகள் நெல்லை கொண்டாந்து அறுத்து கொண்டாந்து மழையிலையும் வெயிலையும் கொண்டாந்து போட்டு வச்சுட்டு நாங்கள் கேட்டு கிடக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரிங்க ஒரு அலட்சியமான பதிலை சொல்லிக்கின்னு யாருமே வரங்க. இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கிட்ட சொன்னாலும் அவர் ஒன்றியத்தை பாருன்றாரு, இவர் மாவட்டத்தை பாருன்றாரு, அவர் எம்எல்ஏ பாருன்றாருங்க. அதனால் ஐயா கலெக்டர் ஐயா, இதில் நேரடியாக நீங்கள் கவனம் செலுத்தி எங்களுக்கு விவசாயிகளுக்கு மழை பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி எங்களுக்கு மழை சூழ்நிலையாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்க இந்த எல்லா நெல்லும் பாருங்கள். மழை வந்துன்னா கிட்டத்தட்ட உப்பையே ஒரு 300 மூட்டை நெல் அளவுக்கு நனையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கலெக்டர் ஐயா மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நேரடி கவனத்தை செலுத்தி அரசியல் தலையீடு இல்லாமல் எங்களுக்கு உடனடியாக இந்த டிஎன்சியை திறந்து விவசாயிகளுடைய குறைகளை போக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகிட்ட கேட்டால் ஒன்றியம் வரணுன்றாரு, இல்லை சேர்மன் வரணுன்றாரு, எம்எல்ஏ வரணும்னு சொல்கிறாங்க ஐயா. நாங்களும் பல டிப்பு அதிகாரிகிட்ட வந்து கேட்டோம், இன்னும் பதிவே மாட்டேன்னு சொல்கிறாங்க ஐயா. எடுத்துன்னு வந்து இன்றைக்கி 10 நாளாக நான் ஒரு ஆளை போட்டு அவர் டெய்லி காய வைக்கிறதுக்கு 2-3 பேருக்கு காய வச்சு பார்க்கலாம். டெய்லி மழை வேறு பயங்காட்டுது, படுதான் மூடுற செலவு இருக்குது, திறக்கிற செலவு இருக்குது, அவருக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். டெய்லி தொடர்றதுக்கே 10-15 பொம்பளை ஆளுங்க வராங்க, விரட்டுறாங்க, திருப்புறாங்க. அதிகாரிகிட்ட கேட்டோம்னா இருங்க சொல்கிறோம் அப்படின்றாங்க. பதியத்துக்கே நேற்று தான் ஐயா வந்து பதிஞ்சாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10-15 பேருக்கு மேலே நெல் மூட்டை டிராக்டரில் வச்சுறோம். போயிட்டு வந்து எடுத்துன்னு வர்றது கூலி ஆகுது, இறக்குறது கூலி ஆகுது, நிறைய செலவாகுதுங்க. டெய்லி செலவாகுதுங்க ஐயா. இந்த செலவுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செலவு ஊதவம் கணக்கு பார்த்தா ஒழுங்கால் கூட மிஞ்சாதுன்ற மாதிரி செலவு நிறையா ஆகுதுங்க ஐயா. உடனடியாக இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த டிஎன்சியை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஐயா.